அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அதாவது ஒரு மனிதன் ஃபர்லான 5 வேளைகளை தொழவில்லை என்றால் அவர் ஒரு காஃபிராக, இறைவனை மறுப்பவராகவே கருதப்படுகிறார். அதாவது மறும நாள் வர்ற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கொண்டு இருந்தால் கூட, அல்லது தானம் தர்மங்கள் அதிகமாக செய்து கொண்டு இருந்தால் கூட, அவர் என்ன செய்வார்? தொழவே இல்லை என்றால் அவர் ஒரு காஃபிராக தான் கருதப்படுவார். முஸ்லீமில் சொல்லியிருக்கு. 2வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகை தான் ஒரு முஸ்லீமையும் ஒரு காஃபிரையும் இறை நிராகரிப்பு, அதாவது மறுப்பவரையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. மேலும் கூறினார்கள், ஒரு மனிதன் நரகத்தில் நுழையிறதுக்கு முக்கியமான காரணமே என்னது? அவன் தொழுகை விட்றதான். சுப்ஹானல்லாஹ். எனவே தொழுகையை விட இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருப்பதா நீங்கள் கருத வேண்டாம். தொழுகை தான் எல்லா விஷயத்துக்கும் முக்கியமானது. அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரையும் தொழுகை விட்டுவிடாது என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.